ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பவானி லைஃப் ஸ்டைல் வீடியோ. ஹாப்பி வெரி குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நான் சூப்பராக காலையிலேருந்து வீடு வாசலாம் பெருக்கி தூத்து இப்போ ஓடி போய் மலார்னு நம்ம கார்டனில் போய் 4-5 பூ இருக்குது, பறிச்சுட்டு வந்துடலாம். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? சாமியெல்லாம் கும்பிட்டு தான் நம்ம மற்ற வேலை, சமையல் வேலை, க்ளீனிங் எல்லாம் பண்ணணும். சரிங்களா? ஆமாம், நீங்களாம் ஒன்று எனக்கு சொல்லுங்கள். இந்த வெயிலுக்கு ஸ்கூல் லீவ் ஆகிட்டு, ஆனால் ஆஃபீஸ் லீவு கிடையாது. நீங்களாம் எங்கே சுற்றி பார்க்க போனீங்களா இல்லையா? போனால் என்னையும் கூப்பிட்டு போங்க, நானும் வரேன். நான் தனியாக தான் இருக்கேன். சரிங்களா? நான் என் விஸ்கி, எங்கள் குருவி, நம்ம எல்லாம் சேர்ந்து சுற்றி பார்க்க போகலாம். எங்கேயும் போக முடியலையே, வீட்டிலே இருக்கேனே, வீட்டுக்காரர் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேக்காரு அப்படின்னு நீங்கள் மிஸ் பண்ணால் ஏன் வீட்டுக்கு வாங்க, மும்பைக்கு வாங்க. நான் தனியாக ஏன் வெயிலில் கிடந்து வாடணும்? நீங்களும் கூட அந்த பூ பார்த்தீங்களா? வாங்க, இந்த பூவை தான் நம்ம பறிக்கணும். இப்போ ஓடி போய் மலர்னு பூவை பறிச்சிருமா? ஃப்ரெண்ட்ஸ், இது காலையிலே தூக்கத்தில் எழுந்தோன்னே ஃபோன் வந்தது. அந்த ஃபோனை கேட்டு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக திருப்தியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்கிற நேரம் சொல்லுவேன் என்ன இதுன்னு. சரிங்களா? இப்போவே சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். ஓகே, கம் ஃபாஸ்ட். நம்ம பூ பறிக்கலாம், கார்டனுக்கு போகலாம். பாருங்க, இவ்வளோ அழகான பூ, 5 பூ இருக்குது. இன்றைக்கி நான் பறித்து பார்க்குறேன். ஏன்னா ஒருத்த கையில் கேமராவை பிடிச்சிட்டு பூ பறிக்கணும், மொபைலு கீழே விழுந்து போச்சுன்னா. இன்றைக்கி இந்த மொபைல் என் கையில் இருக்குது, இந்த யூடியூப் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா இன்னும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருப்பேன் நான். இன்றைக்கி 4 பூ. நேற்று சாயங்காலம் 2 சூப்பர் ரோஸ் கிடச்சிது, சாமிக்கு படைச்சாச்சு. வாங்க அப்படியே சாமியை நோக்கி போகலாம். தொட்டு போதுமே வைக்கிட்டா. மேலே இருக்கிறது குலசாமி. இவ குலசாமி கோயிலில் கொடுத்த விபூதி. இது சந்தனம், இது குங்குமம். இன்னும் வேணும்னா சொல்லுங்கள், வச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைபரே உங்களுக்காக ஆர்த்தி எடுத்துக்கங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ கடவுள் எல்லாரும் பூர்த்தி பண்ணுவார். சரிங்களா? இந்தாங்க ஆர்த்தி எடுத்துக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஓம் நம சிவ மந்திரம். எதுக்கு அந்த மந்திரம் ஓடி வைக்க விடுறேன்னா, தூர் சக்தியெலாம் வீட்டில் ஓடி போயிடும். காலையில் சாயங்காலம் வீட்டில் யார் யார் இருக்கீங்க, இந்த மந்திரம் ஏதாவது மந்திரம் ஒழிக்க விடுங்க. சரிங்களா? கந்த சஷ்டி போடுங்க, இன்னும் நல்லது. முருகப்பெருமாள் நம்ம தமிழ் கடவுள் நம்ம கண்டிப்பாக துணை பண்ணுவார். மெயினாக நம்ம குலசாமியை கைவிட்டுறாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்க அடிக்கடி போங்க. என்ன பக்கத்தில் இருக்க போக முடியாத வருஷத்துக்கு ஒரு தடவை போக வேண்டியதாக இருக்குது. குலசாமி நம்மளை எப்போவுமே இப்படி பிடிச்சி வைப்பார். குலசாமின்னு சொல்கிறது தாய் தகப்பன் மாதிரி. சரிங்களா? நாங்கள் நீங்களும் சாமி கும்பிடுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இது நேற்று சாயங்காலம் 2 பூ கிடச்சிது, அது பறித்து பஞ்சபாத்திரம் போட்டாச்சு. சரிங்களா? வாங்க இப்போ ஓடி நம்ம கிச்சனுக்கு போகலாம். இவளுக்கு என்னதான் சோகம் தெரில, கடந்த 10 நாளாக ரொம்ப அமைதியாக பொறுமையாகவே இருக்கா. பெட்ரூமில் ஃபேனை போட்டு படுனா இங்கே வந்து படுத்து கிடக்க பாருங்க. ஹாய் விவர்ஸ், எங்கள் மம்மிக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் மம்மிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுதா? நான் சொல்லிக்க நீங்கள் பாதி பேர் கேட்டிருக்கீங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நிறைய பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மனசு திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? உங்களை பேசிக்கிட்டே இருக்க ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு. இப்போ நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். வயிறு பசிக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆளுக்கு நான் என்ன செய்யட்டும் ஃப்ரெண்ட்ஸ்? செஞ்சு மிச்சம் வருது பார்த்தீங்களா? செய்யறதுக்கே சோம்பேறக்குன்னு செய்யறதும் இல்லை. ஆமாம், வாங்க ஏதாவது பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம அப்பளத்தோட 2வது நாள் அப்டேட் பாருங்கள், இப்படி இருக்குது. ஆனால் இதுக்கு நல்லா வெயில் வேணும். நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு பின்ன கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணுவோம். என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டாம். சரிங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கிட்ட சாமிக்கு என்ன சாப்பாடுனா, கொஞ்சோண்டு பொரிகடலை, கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் சீனி, இதை பிரசாதம் வச்சிடலாம். சரிங்களா? நான் இந்த மாவு சப்பாத்தி பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். நேற்று காலையில் எங்கள் பையனுக்கு 2 சப்பாத்தி பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது பழைய மாவு பார்த்திங்கன்னா சாமிக்கு வைக்க வேண்டாம். அதனால் சாமிக்கு நம்ம இதாக பிரசாதம் வச்சிடலாம். ஓகே, எங்கள் சாமிக்கு வேர்க்கடலை, பொரிக்கடலை, கொஞ்சமாக சீனி, இனிப்பு கொஞ்சம் வைக்கணும்ல. இது எங்கள் செல்லப்பாக்கு. இதெல்லாம் நான் சாமிக்கு படைச்சிட்டு அதை நான் அப்படியே எடுத்து வெளியே வச்சுருவேன். நம்ம புறா சாப்பிட்டு போயிடுவார். சரிங்களா? நம்ம காக்கா வந்துட்டார். காக்காவுக்கு கொஞ்சம் பொரி ரெடி பண்ணி வச்சாங்க. காக்காவுக்கும் வச்சா நாங்களும் சாப்பிடுவோம். காக்கா கொஞ்சம் கொடுத்துடலாம். இந்தாங்க, நீங்களும் கொஞ்சம் காரப்பொரி சாப்பிடுங்க. சாப்பாடு வச்சோன்னு எப்படி வந்துட்டார் பார்த்தீங்களா? தண்ணி வச்சாச்சு. இப்போ பிஸ்கெட்டையும் 2 வச்சுருவோம். நான் எங்களுக்காக பிஸ்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டேன்னா தண்ணியில் முக்கி அழகாக சாப்பிடுவாங்க காக்கா. பார்த்திங்களா? கையில் வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு இப்படி கத்துறா பார்த்தீங்களா? இது அவருக்கு தான் நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன். அந்த காக்காவுக்கு வாட்டர் மெலன். உங்களுக்கு வாட்டர் மெலன் பிடிக்குமா? வாங்கி சாப்பிடுங்க. நான் காக்கா கொடுத்துட்டு வரேன்.
காக்காவுக்கு கொடுத்தாச்சுக்கோ, கையை கழுவிடுவோம், பிசு பிசுன்னு விட்டுது. காக்காவுக்கு வாட்டர்மெலன் கொடுத்துட்டேன்னா இங்கே திருட்டுக்கல்லி எப்படி நிற்கா பாருங்க. வாங்க கூட நான் துணையாக இருக்கேன், உனக்கு நான் காவலாக இருக்கேன், நீ காக்காக்கடி கொடுக்க அப்படின்னு என்னை வந்து திட்டிக்கிட்டு இருக்க அவள் பாசையில். இது எங்கள் விஸ்கி பொண்ணுக்கு. எங்கள் விஸ்கி ஹாப்பி ஆயிட்டால். இன்னைக்கு ரொம்ப குட்டி பாத்திரம் சாய வைக்க போகிறேன். பெரிய பாத்திரம் வேண்டாம், வச்சுதான் வச்சாலும் மிச்சம் சாயங்காலம் வேணாங்கிறது சீரழிதா. சூறவுத்தருக்கு மனசு வர மாட்டுக்கு, ஃப்ரிட்ஜில் வச்சு சாயா குடிக்கக்கூடாது. அதனால குட்டி பாத்திரம் குறைய ஒரு அரக்கம். நீங்களும் சாயா குடிச்சாச்சா அவங்க வீட்டில்? இன்னைக்கு என்ன சமையல் ஃப்ரெண்ட்ஸ்? டீ தூள் தீரப்போகுது, டீ தூள் வேறு வாங்கணும். டிமார்ட் போகிறது சோம்பேறியாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே டீ குடிப்போம். 1.5 ஸ்பூன் டீ தூள் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி, ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன்னு எனக்கு சாதா டீ கொடுக்காதீங்க, இஞ்சி டீ கொடுங்க சரிங்களா? இல்லைன்னா எனக்கும் உங்களுக்கு சண்டை வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 ஃபோல்டிங் சப்பாத்தி பண்ண வரேன். கேஸில் இப்போ தவா வச்சாச்சு. இந்த தவா வந்து நான் 2021 வாங்கினது. இப்போ 2023 எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு பண்ணுங்கள். நல்லா தடிமேலானது தேய்ச்சி வெளிஞ்சிட்டு இதெல்லாம் எடுத்தாச்சா. 2 சப்பாத்தி மாவு எடுத்தாச்சு, கொஞ்சம் எண்ணெய் எடுத்தாச்சு. வாங்க இப்போ ஃபோல்டிங் சப்பாத்தி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபோல்டிங் சப்பாத்தினா ஒன்றும் இல்லை, மாவு எடுக்கணும், காஞ்ச மாவில் முக்கணும், இதில் வைக்கணும், இப்படி லேசாக அப்படி தேய்க்கணும் சரிங்களா? தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து இப்படி உள்ளே நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மாவு எடுத்து அப்படியே மேலே தூவணும். தூவிட்டு 1 2 3 4 4 தடவை மடக்குன்னு அதை ஒரு ஷேப்பு கொண்டாந்துடணும் சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கட்டையை எப்படி எடுக்கணும். உருட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை உருட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப மெலுசாக உருட்டக்கூடாது, கொஞ்சம் அப்படியே திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் அது பொங்கி புப்பின்னு வரும். நம்ம சாயம் ரெடி பாருங்கள். இப்போ அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி போடுவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கேஸை ஸ்பீட் பண்ணிக்கணும், அப்போ நல்லா வந்து ஃபுல்லி வரும். அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி இப்படி மாற்றி போட்டுட்டு வெக்கப்படாமல் பயப்படாமல் நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே தெறிக்கணும் சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கரண்டியை வச்சு இவரை இந்தானிக்கு தூக்கி தப்புன்னு போடணும். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்ம சப்பாத்தி. ஃபோல்டிங் சப்பாத்தின்னு நிறைய டைப் ஆஃப் இருக்குது. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் நல்லா அப்படியே மெத்துன்னு பரோட்டா மாதிரி வரும். இதுதான் ஃபோல்டிங் சப்பாத்தி. ஓகே, நம்ம 2வது ஃபோல்டிங் சப்பாத்தி ரெடி. பார்த்திங்களா எப்படி பரோட்டா மாதிரி வந்திருக்கு? அதே மாதிரி வேலை முடிஞ்சுதான். இந்த கிச்சனை அப்புறமா செய்கிற இந்த சோழியே இருக்காது, மாச்சப்படாமல் உடனே அதை க்ளீன் பண்ணிடணும். நமக்கு யாரும் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டை நம்ம உடனே சுத்தம் பண்ணணும், சாப்பிடுவோம், அப்புறம் பண்ணணும். அந்த சோழிக்கு இடமே இல்லை. இது மாவுடப்பா, காஞ்ச மாவுடப்பா தூக்கி அப்படியே கீழே வச்சிடணும் சரிங்களா? அது மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து மடக்கு தண்ணியை கொடுத்துடணும். ஏன்னா சாப்பிடும் போது தொண்டையிலேருந்து சிக்கிட்டுனா பொறையேறிட்டுனா சாப்பிட முடியாமல் ஆயிரும்ல, அதனால தான். வெயிலுக்கு தண்ணியை கொண்டாடின்ற மாதிரி இருக்குது. பின்ன வெக்கப்படாமல் இப்படி சல்லடை கையில் எடுத்துக்கணும். டீ எடுத்துக்கணும். டீ பாருங்கள், கலர் பாருங்கள், அப்படியே ஒரு தங்க குழம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு இப்படி டீ ரொம்ப ஸ்ட்ராங் டீ பிடிக்கும். ஊற்றியாச்சா? பின்ன அப்படியே தட்டிக்கணும். ஒரு சொட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை தூக்கி இதில் வச்சிடணும் இப்படி. ஆமாம், நான் சொல்கிற மாதிரி பேச்சு கேளுங்க அம்மா. அதுக்கப்புறம் நம்ம 2யும் கையில் எடுத்துக்கணும். நம்ம உறவெல்லாம் சாப்பிட வாங்கன்னு சொல்லணும். வாங்க ஃபோல்டிங் சப்பாத்தி. இது ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேவரட் டிஷ்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து 2-3 டிஷ் ரொம்ப பிடிக்கும். ஒன்று சாயாவும் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும், 2வது ஆப்பமும் தேங்காய் பாலும் சூப்பர். எனக்கு சாப்பிட்டு ஒரு 5-6 மாதம் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது செய்வோம் ஒரு நாள். நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த சப்பாத்தி இப்படி பிச்சு இப்படி ஊதி நம்ம கடவுளை நினச்சி கொஞ்சம் நம்ம காக்கா கொடுத்துட்டு வரோம். அங்கே இருங்க, போயிடாதீங்க. காக்காக்கும் கொடுத்தாச்சு, சாமிக்கும் கொடுத்தாச்சு. நீ அடுத்து என் தங்க குட்டி பிள்ளைங்களா உங்களுக்கு இந்தாங்க, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவல்.
இது வந்து இந்த சப்பாத்தி ஃபுல்லிங் சும்மாவே சாப்பிடலாம். ஆனால் சாயா கூட அப்படி டீப் பண்ணி சாப்பிடும் போத இந்தாங்க சாப்பிடுங்க. நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஃபுல்லிங் சப்பாத்தி வேறு 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 என்ன பாருங்க. சரி, இந்த வீடியோ நான் தோல் முடிக்கிறேன். நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு நம்ம வத்தல் இது காய வச்சோம், அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சா என்ன செய்யணும்? நான் டான்ஸ் ஆகிட்ட சொல்கிறேன். லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். ஆமாம், நான் கூடிய சீக்கிரத்தில் நான் 5000 சப்ஸ்கிரைபர் அடைய போகிறேன். எனக்கு 5000 உறவு கிடைக்க போகுது. இது எல்லாம் காரணம் நீங்கள் தான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி வெட்டிங். கேட்டா பை பை. நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். லவ் யூ, லவ் யூ. டாடா.